தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் இந்த 13வது திருத்தச் சட்டத்தையும் அடுத்ததாக மாகாண சபை முறையையும் முற்றாக நிராகரிக்கின்றது. அதற்கான காரணங்கள் பல்வேறுபட்ட தடவைகளில் ஏற்கனவே விளக்கப்பட்டுள்ளது. எனவே அதை பற்றி இங்கு விரிவாக கூற வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கின்றேன். என்றாலும் பொதுவாக எங்களுடைய கருத்தின்படி மாகாண சபை முறையின் கீழ் எதுவிதமான அதிகாரமும் கிடையாது. உதாரணத்துக்கு சாதாரணமாக சிறிய விடயம் மட்டும், அதாவது மாகாண சபை எந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாலும் அதன் உண்மையான சட்ட அங்கீகாரத்துக்காக பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். பாராளுமன்றம் அதனை அங்கீகரித்தால் மட்டுமே அது ஒரு சட்டமாக மாறும். அப்போ இந்த ஒரு நிலை இருக்கும் பொழுது மாகாண சபை முறையினால் எந்த விதமான நடைமுறை சாத்தியமான தீர்வுகளையோ நிலைமைகளையோ ஏற்படுத்த முடியாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பொதுவாக சொல்லப்பட்டால் இந்த ஆன்மீகவாதிகள் சொல்வார்கள், அந்த அவனின்றி எதுவும் அசையாது என்று ஆண்டவனின் சக்தியை பற்றி சொல்வார்கள். அது மாகாண சபையை பொறுத்தவரையில் ஆளுநருக்கு பொருந்தும். ஆளுநர் இன்றி எதுவும் அசையாது. ஆகவே இங்கே ஆளுநர் தான் மேலான சக்தி. அப்போ அந்த அடிப்படையில் மாகாண சபை முறை முற்றாக நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று. இதுதான் எங்களுடைய பொதுவான நிலைப்பாடு. பொறுத்தவரையில் அங்குள்ள இது அரசாங்கத்தினுடைய ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு நடைபெறுகின்றது. உண்மையிலேயே இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட சமஷ்டிக்கு சம்மதித்தால் இந்த யுத்தத்தை நிறுத்தலாம் என்று இந்தியா தமிழ் தேசிய கூட்டமைப்பு முக்கியமாக சம்பந்தர் அவர்களுக்கு கூறியதாக தகவல் வந்தது அந்த நேரம். ஆனால் அதை விடுதலை புலிகள் நிராகரித்து விட்டார்கள் என்று கூட அவர் கூறியிருந்தார். அந்த நேரத்தில் அதுக்கு சம்மதித்திருந்தால் நாங்கள் யுத்தத்தை நிறுத்தி சமஷ்டி அடைந்திருக்கலாம் என்று. அப்படி என்றால் இப்போ யுத்தம் முடிந்த பின்னர் அந்த சமஷ்டி என்ற சொல்லே இன்றைக்கு மறைந்து விட்டது. இன்றைக்கு 13வது திருத்தம் அது ப்ளஸ் என்று தான் தொடங்குகின்றது. ஆகவே அரசாங்கம் இன்றைக்கு என்ன பார்க்கின்றது என்று சொன்னால், உண்மையிலேயே அந்த 13+ என்ற நிலையை மாற்றி மைனஸுக்கு கொண்டு வந்து இப்பொழுது கடைசியாக அதை எதிர்க்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்து முற்றாகவே நீக்க போகிறோம் என்று சொல்லி, ஆனால் இன்று 13 கிடைத்தாலே போதும் என்ற நிலைக்கு தமிழ் மக்களை தள்ளிவிட்டது. அப்போ இன்றைக்கு தமிழ் அரசியல்வாதிகள் 13க்குள் நிற்கின்றார்கள். 13+ வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு இந்த 13ஐ தந்தால் போதும். ஆகவே அதாவது சொல்வார்களே, அதாவது பிச்சை வேண்டாம் நாயப்பிடி என்ற நிலை மாதிரி வந்து விட்டது. எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், சமஸ்டியும் வேண்டாம், 13+ வேண்டாம், இந்த 13க்கு தாருங்கள். இது அரசாங்கத்தின் ஒரு பெரிய வெற்றி. உண்மையிலேயே அரசாங்கத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி இந்த 13க்குள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை அமர்த்தி வைத்திருப்பது. அப்போ இதற்காகத்தான் அங்கு வெளிப்படையாக எதிர்ப்புகள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செய்யப்பட்டது. இன்றெல்லாம் அடங்கிவிட்டது. இன்று முழுக்க 13க்குள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு தீர்வண்டு வந்தவுடன் உடனடியாக எல்லா ஆர்ப்பாட்டங்களும் அடக்கப்பட்டு விட்டது. இன்று ஆர்ப்பாட்டங்கள் சும்மா விக்னேஸ்வரனுக்கு எதிராக நடத்தப்படுகின்றது. அதுவும் ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிலையின்படி செய்யப்படுவதுதான் என்னுடைய அபிப்பிராயமாக உள்ளது. பொறுத்தவரையிலும் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையிலும் மாகாண சபை முதலமைச்சர் வேட்பாளராக யாராயிருந்தாலும் தமிழ் மக்களின் நலனுக்காக சார்பாக எதுவுமே செய்ய முடியாது. அது யார் பதவிக்கு வந்தாலும், அதில் விக்னேஸ்வரன் வந்தாலும் சரிதான், வேறு யார் வந்தாலும் சரிதான், ஒன்றுமே செய்ய முடியாது. தமிழ் மக்களின் நலனுக்கு சார்பாக வேணுமென்றால் எதிராக செய்யலாம், ஆனால் நலனுக்கு சார்பாக எதுவுமே செய்ய முடியாது. என்றாலும் கூட இந்த முதலமைச்சர் வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்ட முறை, அதில் நடந்த சில முரண்பாடுகள், அடுத்ததாக முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் வெளியிடப்பட்ட விக்னேஸ்வரன் அவர்களால் வெளியிடப்பட்ட கருத்துக்கள், பேட்டிகள் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. அதான் உண்மை. மேலே அங்கு தெரிவு செய்யப்பட்ட முறையில் ஏற்பட்ட முரண்பாடுகள் அவருடைய உட்கட்சி பிரச்சனை. அப்போ அது தொடர்பாக நாங்கள் அபிப்பிராயம் எதையும் சொல்லவில்லை. அது அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை, அது அவர்களே தீர்த்து கொண்டார்கள் ஏதோ ஒரு வழி. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் அளிக்கின்ற பேட்டிகள், அதில் கூறப்பட்ட கருத்துக்கள் மிக மிக மோசமானவை. அதான் உண்மையானது. உதாரணத்துக்கு 2 பேட்டிகளை முக்கியமாக சொல்லலாம். ஒன்று அவர் டெய்லி மிரருக்கு அளிக்கப்பட்ட பேட்டி, மற்றது மிக அண்மையில் ஹிந்துஸ்தான் டைம்ஸுக்கு அளிக்கப்பட்ட பேட்டி. அந்த பேட்டிகளில் அவர் கிட்டத்தட்ட இந்திய மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் கருத்துக்களை பிரதிபலிக்கின்றார். உதாரணமாக ஹிந்துஸ்தான் டைம்ஸுக்கு கடைசியாக கொடுக்கப்பட்ட பேட்டியில் அவர், அது இன்றையும் தினக்குரலில் அந்த முரண்பாடு வெளிவந்தது. எவ்வாறு என்று சொன்னால், அதாவது தமிழக அரசியல்வாதிகள், தமிழ் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், அவர்கள் உண்மையிலேயே தங்களுடைய அரசியல் நலனுக்காக தான் இந்த போராட்டங்கள், இந்த ஈழத்து போராட்டங்களை அவர்கள் செய்கின்றார்கள் என்றும்,
எனவே அவர்களுக்கு ஒரு ஆலோசனை கூறுகின்றார், நீங்கள் வேறு விடயங்களில் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், இந்த இனப்பிரச்சனை அதுகளை நாங்கள் தீர்த்து கொள்கின்றோம் ஐக்கிய இலங்கைக்குள், அது எங்களுடைய சொந்த தீர்வின் அடிப்படையில் நாங்கள் தீர்க்கின்றோம், நீங்கள் இதில் தலையிடாதீர்கள். இது அவருடைய பேட்டியின் ஒரு அம்சம். அதே பேட்டியின் இன்னொரு பக்கத்தில் சொல்லுகின்றார், இந்தியா இதற்கு உதவி செய்ய வேண்டும், இந்தியா இந்த இனப்பிரச்சனையின் தீர்வுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் அவர் உதாரணம் சொல்லுகின்றார். அப்போ இங்கே ஒரு முரண்பாடு வருகின்றது. அப்போ இந்தியா என்று அவர் சொல்வது இந்திய மத்திய அரசாங்கத்தை, ஆனால் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை ஒதுங்க சொல்லுகின்றார், இந்திய மத்திய அரசாங்கம் வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் இலங்கை அரசாங்கமும் சொல்லுகின்றது. மேலே தமிழ்நாட்டிலே ஆர்ப்பாட்டங்கள் வரும்பொழுது இங்குள்ள அரசியல்வாதிகள் சொன்னார்கள், அதை நாங்கள் புறக்கணிக்கலாம், எங்களுக்கு இந்திய மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது, அப்படியே இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் செய்கிறதை நாங்கள் கவனிக்க தேவையில்லை. அதைத்தான் இன்று விக்னேஸ்வரன் கூறுகின்றார். தமிழக அரசியல்வாதிகளுக்கும் அங்குள்ள மக்களுக்கும் சொல்லுகின்றார், நீங்கள் ஒதுங்குங்கள், நீங்கள் இதை பற்றி பேசாதீர்கள், அது நாங்களே தீர்த்து கொள்ளுகின்றோம் என்று. அப்போ இது யாருடைய குரல், யாருடைய கருத்து இங்கு வெளிப்படுத்தப்படுது என்றால், உண்மையிலே இந்திய மத்திய அரசாங்கத்துக்கும் இதான் தேவை, தமிழகத்தை அடக்கி வைப்பது. அதை இவருடைய வாயினூடாக செய்யப்படுகின்றது. இலங்கை அரசாங்கத்துக்கும் அது தேவை, தமிழகத்தை அடக்கி வைப்பது. அது இன்றைக்கு இவரால் செய்யப்படுகின்றது. அப்போ இங்கு அதே மாதிரி தான் புலம்பெயர் தமிழரை பற்றியும் கூறுகின்றார்கள். எனவே இங்கு இவர் கூறுகின்ற கருத்துக்கள் முற்றுமுழுதாக இலங்கை அரசாங்கத்தினதும் இந்திய அரசாங்கத்தினதும் குரல்களை பிரதிபலிப்பது போல தான் எனக்கு தோன்றுகின்றது. இதுதான் இங்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை. ஊடகங்களில் வருகின்ற செய்தியின்படி அது உண்மை போல் இருக்கின்றது. ஏனென்று கேட்டால் தெரிவிலே முரண்பாடு, அதில் உண்மையிலேயே அந்த தெரிவை பற்றியே நீண்ட விதமாக சொல்லலாம். உண்மையிலேயே இவருடைய பெயர் பிரேரிக்கப்பட்டு இவர் முதலமைச்சராக வர வேண்டும், வேட்பாளராக வர வேண்டும் என்ற கருத்து வரும்பொழுது இவர் உடனடியாக நிராகரித்தவர். எனக்கு ஆன்மீகத்திலும் மற்ற துறைகளில் தான் ஈடுபாடு, அரசியலில் எனக்கு அக்கறையே இல்லை, எனக்கு தேவையும் இல்லை என்றும் சொல்லிக்கொண்டு ஒரு கருத்தையும் சொன்னவர். ஆனால் என்னை பொறுத்தவரையில் மாகாண சபை தேர்தல் நடைபெறாது, அதில் நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை, ஆனபடியால் இதை பற்றியே இல்லை, தேவையில்லை, நான் வர மாட்டேன் என்று சொன்னார். பின்னர் அப்படியே அந்த கருத்து ஈடுபட்டு மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் உடனடியாக அவர் கருத்து மாறினார், நானும் ஒரு வேட்பாளராக வர தயார், ஆனால் எல்லோரும் ஒன்றுபட்ட முடிவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னார். உண்மையில் அது சரி, அப்படி சொன்னார் என்றால், ஆனால் பின்னர் நிறைய குழப்பங்கள், முரண்பாடுகள் வந்தது. அப்போ முரண்பாடுகள் வந்த நிலையில் உண்மையிலேயே தெரியும், திரு விக்னேஸ்வரனுடைய தெரிவு ஏகோபித்த முடிவல்ல, நிறைய முரண்பாடுகளுக்கு மத்தியில் தான் மேற்கொள்ளப்பட்ட முடிவு. அப்படி இருந்தும் கூட அந்த தீர்வு ஏற்கப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருடைய கட்சி பிரச்சனை. ஆனால் அதுக்கு பின்னர் வந்த செய்திகள், உதாரணத்துக்கு இந்தியா தலையிட்டதென்றும், திரு மாவை சேனாராஜா அவர்கள் இந்திய தூரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் சம்பந்தர் அவர்களால் என்றெல்லாம் செய்திகள் வந்தது. எவ்வளவு தூரம் அது உண்மை பொய் என்று தெரியாது. இப்போ இந்த செய்திகள் வந்து இந்தியாவினுடைய பின்னணி இருந்ததா என்ற ஒரு சந்தேகத்தை மக்கள் மத்தியில் எழுப்பியுள்ளது. அதை யாருமே மறுக்க முடியாது. அந்த செய்திகள் வந்ததும் உண்மை, இவ்வாறான சந்தேகங்கள் மக்கள் மனதில் இருப்பதும் உண்மை. அந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லாமல் இல்லை, உண்மை இருக்கின்றது. உண்மையிலேயே 2009 மே 18 யுத்தம் முடிந்த பின்னர் திரு சம்பந்தர் அவர்களால் வெளியிடப்பட்ட அறிக்கைகளும் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரைகளும் வந்து முன்னர் இருந்த அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறியது. உதாரணத்துக்கு அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது இந்த யுத்தத்தை முடிவு கொண்ட அந்த படைகளுக்கு நன்றி தெரிவித்தார். அடுத்தது தான் ஒருபோதுமே தமிழீழத்தை கோரவில்லை, கேட்கவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். ஆனால் உண்மையிலேயே அவர் 77ஆம் ஆண்டு பொது தேர்தலில் தமிழீழத்துக்கான ஒரு தேர்தல் என்று சொல்லித்தான் தேர்தல் நடத்தப்பட்ட போது திருவோணமலையில் தமிழரசு கட்சியினுடைய தமிழர் விடுதலை கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அப்படி உண்மையிலேயே தமிழீழத்தை தான் கோரவில்லை, ஒருபோதும் கோரவில்லை என்று சொல்லியிருந்தால் அன்று தேர்தலில் போட்டியிட்டு இருக்கக்கூடாது. என்ற அன்றைய தேர்தல் தமிழீழத்துக்கான தேர்தல் என்றுதான் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டு தான் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். ஆனால் இப்பிறகு புலிகள் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் சொல்லுகின்றார், நான் அதை பற்றி ஏற்கவில்லை, தமிழகத்துக்கு நான் ஒரு நாளும் ஆதரவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லுகின்றார். அப்போ இங்கே இவ்வாறான ஒரு கருத்து மாற்றம் உண்மையிலேயே மே 18க்கு பின்னர் வந்துவிட்டது. அப்போ இது உண்மையான தமிழீழ அந்த தமிழ் மக்களினுடைய உரிமை, சுயநிர்ணயம் போன்ற அந்த இறைமை போன்ற அதிகார விடயங்களோடு இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு விலகிச் செல்வது போல் தான் தோற்றமளிக்கின்றது. அதான் நம்முடைய மக்களுடைய உணர்வு. ஆனால் இன்றும் வேறு மாற்று வழி இல்லை என்ற ஒரு கருத்தொன்று இருக்கின்றது. அதான் மக்கள் மனதிலே இருக்கின்ற ஒரு விடயம். அவர்கள் விலகிச் செல்கின்றார்கள் என்பது உண்மை.
ஆனால் இவர்களை விட்டால் வேறு என்ன செய்வது, வேறு என்ன மாற்று வழி இல்லை என்ற ஒரு கருத்தும் மக்கள் மனதில் இருக்கின்றது. இந்த ரெண்டும் தான் இன்றைக்கு மக்கள் மனதில் இருக்கின்ற விடயம். மாற்று வழி இல்லை, ஆனால் இவர்கள் தவறான வழியை செல்கின்றார்கள். உண்மையிலேயே மாற்று அமைப்புகள், உதாரணமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவ்வாறான ஒரு அமைப்பாக தான் உருவெடுத்தது. உண்மையிலேயே சொல்லப்போனால் கடந்த 2010ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உருவாக்கப்பட்டு சுயநிர்ணயம், அந்த அதிகாரங்கள், இறமை போன்ற விடயங்களை சொன்ன பின்னர் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதை பற்றி நாங்களும் இதைத்தான் சொல்கின்றோம் என்று சொல்ல வந்தார்கள். அதுவரைக்கும் அவர்கள் சுயநிர்ணய உரிமை மற்றும் விடயங்கள் எதனையுமே தங்களுடைய தேர்தல் காலங்களில் சொல்லவில்லை. எப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதை முன்வைத்து போராட்டத்திலும் தேர்தலிலும் இறங்கியதோ அன்று தொடக்கம் இல்லை நாங்களும் அதுதான் செய்யணும் என்றால் அவர்களுக்கு தெரிகின்றது மக்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றார்கள். மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பக்கம் போய்விடுவார்கள் என்ற ஒரு பயம் இல்லை, நாங்களும் அதுதான் சொல்லுகின்றோம், நாங்களும் அதுதான் கேட்கின்றோம் என்று சொல்ல வந்தது. உண்மையிலேயே அத்தகைய ஒரு மாற்றம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் மக்களுக்கு இன்னும் அந்த நீங்கள் முன்னரே குறிப்பிட்டது போல தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்டது தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆகவே அது அவர்கள் இல்லாத இடத்தில் நாங்கள் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவர்கள்ட்ட இருக்கின்றது. அதை சிதைய விடக்கூடாது, அதை உடைய விடக்கூடாது என்பது தங்களுக்கு அவர்கள் அந்த உணர்வு மாறி உண்மையிலேயே அவர்கள் தவறான பாதையில் போகிறார்கள். இனி இவர்களை நம்பி பயனில்லை என்றொரு நிலை ஒரு காலத்தில் வரும். அது மிக விரைவில் வரும். அப்பொழுது மாற்று வழியை தேடுவார்கள். அப்பொழுது எந்த மாற்று அமைப்பு பலமாக இருக்கின்றதோ அதன் பின்னர் மக்கள் செல்வார்கள். அப்படி அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனித்து நடத்தவில்லை. மிக அண்மையிலே உங்களுக்கு தெரியும், மன்னார் ஆயர் அவர்கள் எல்லாரையும் அழைத்து என்று கூட்டம் ஒன்று நடத்தி அப்படிப்பட்ட சில பொது சிவில் அமைப்பினர் இந்த முயற்சியில் ஈடுபட்டார்களே ஒழிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற தனி கட்சி வந்து எல்லாரையும் பாருங்கள் கதைப்போம் பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று இன்னும் கூப்பிடவில்லை. மாகாண சபைக்குள் நாங்கள் முடங்க போகின்றோம், அது உண்மை. உதாரணத்துக்கு இந்த தேர்தலில் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றியடையும், அது பொதுவாக மாற்று கருத்து இல்லை. அது பொதுவாக எல்லோருடைய அபிப்பிராயமும் அதான். சரி, வெற்றி அடைந்தால் வெற்றி அடைந்தவுடன் உடனடியாக செய்யப்படுகின்ற வேண்டுகோள் என்னவென்றால் ஆளுநரை மாற்றுங்கள், இராணுவ ரீதியான ஆளுநர் வேண்டாம், சிவில் சமூகத்தை சார்ந்தவரை போடுங்கள். கட்டாயம் முன்னரே அந்த கோரிக்கை விடப்பட்டு கொண்டு வருகின்றது, இப்பொழுது வலுவாக விடப்படும். நிச்சயமாக அரசாங்கம் அதை ஏற்கும். நிச்சயமாக ஒரு சிவில் சமூகத்தை சார்ந்த ஒரு ஆளுநர் வருவார், இது என்னுடைய கணிப்பீடு. வருவார், வந்தவுடன் மாற்றம் வரும். அடுத்ததாக அபிவிருத்தி வேலைகள் சிலதுகள் நடக்கும், வேலை வாய்ப்புகள், சின்ன சின்ன அபிவிருத்தி வேலைகள் அதுகள் நடைபெறும் பொழுது மக்களுக்கு அதெல்லாம் எடுத்து காட்டப்படும். பாருங்கள், மாகாண சபையை நாங்கள் பொறுப்படுத்ததனால் தான் இவ்வளவும் செய்கின்றோம், அப்போ மாகாண சபை நல்லது, மாகாண சபை மூலம் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்றொரு உணர்வு மக்கள் மத்தியில் பூத்தப்படும். அப்போ மக்களும் இந்த மாயைக்குள் வீழ்த்தப்படுவார்கள். அப்போ மாகாண சபை எங்களுக்கு போதும் என்ற நிலைக்கு வந்தவுடன் அதுக்குள் நாங்கள் முடங்கி போவோம். அப்போ அடுத்த அடிப்படை பிரச்சனைகளை மறந்து விடுவோம். அப்போ இன்றைக்கு முன்னுக்கு இருப்பது இந்த அன்றாட பிரச்சனை, அது வேலை வாய்ப்பு அதுகள் என்று கொடுத்தவுடன் மக்களும் பார்ப்பார்கள், மாகாண சபைக்குள்ளே எல்லாம் இயங்குகின்றது, எல்லாம் நடக்கின்றது, நல்ல பிரச்சனை தீர்வு, ஆகவே மாகாண சபை போதும், இந்த சமஷ்டியை அந்த தீர்வுகள் ஒன்றும் எங்கள் இந்த சுய நிர்ணயம் அதெல்லாம் தேவையில்லை, இதுவே போதும் என்றொரு உணர்வுக்குள் நாங்கள் மாகாண சபைக்குள்ளே முடங்க போகின்றோம். இப்போ இதைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்ய போகின்றது எதிர்காலத்தில். இதுதான் இன்று இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை. இதனோடு நாங்கள் திருப்திப்பட்டு இவ்வளத்தோடு எங்கள் பிரச்சனை தீருகின்றது, இனி ஐக்கியப்பட்ட இலங்கைக்குள் மாகாண சபையோடு நாங்கள் வாழ பழகி கொண்டால் போதும் என்றொரு தீர்வு ஒன்று வரும். அப்போ இது மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போகின்றா இல்லையா என்பதற்கு எதிர்காலம்தான் பதில் சொல்லும். எங்களை உதாரணத்துக்கு பொதுவாக சொல்ல போனால், இப்போ இந்த நிலையில் போராட்டம் என்பதற்கு 2 சக்தி தேவை. ஒன்று, நாங்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டும் எல்லோரும். ஆனால் அது இன்று இருக்கின்ற சூழலில் முடியாது, அது சாத்தியம் இல்லை, அது நிச்சயமாக அடக்கப்படும். அப்படி இல்லை என்றால் மக்கள் ஆதரவு வேண்டும். இன்று உண்மையிலேயே மக்கள் ஆதரவு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருக்கின்றது. ஆகவே அவர்கள் சொல்வதை சர்வதேசம் சமூகம் கேட்கின்றது. இப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு சட்ட ரீதியாக இல்லை வெளிப்படையாக மக்கள் ஆதரவு இல்லை, அங்கீகாரம் இல்லை.
ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டோம். சரி, ஆகவே இந்த அடிப்படையில் இந்த வெளியாலே சொல்வதற்குரிய மக்கள் சக்தி இல்லை. ஆகவே நாங்கள் இன்றைய நிலையில் காத்திருக்கின்றோம். எப்படி என்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தவறுகளை மக்கள் ஒரு காலத்தில் உணர்வார்கள். அவர்கள் இந்த உணர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தவறான பாதையில் போகின்றது, எங்களை இழுத்துச் செல்கின்றது என்பதை உணர்ந்து ஒரு கட்டத்தில் எங்களுக்கு பின்னால் அணிதிரள்வார்கள். அந்த மாற்றம் ஒன்று வரும், ஒரு மௌன புரட்சி ஒன்று வரும். அந்த புரட்சி எங்களை பொறுத்தவரையில் இன்று சர்வதேசம் நிச்சயமாக இந்த இலங்கை பிரச்சனையை அவதானித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த சர்வதேச பிரச்சனை, சர்வதேசத்தின் கவனத்திலிருந்து விடுபடுவதற்கு தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த பிரச்சனையை ஐக்கிய இலங்கைக்குள் நாங்களே பேசி தீர்த்துக் கொள்வோம் என்ற ஒரு கோஷத்துக்குள் கொண்டு வருகின்றது. ஹிந்துஸ்தான் டைம்ஸில் அவர் விக்னேஸ்வரன் அவர்கள் கூறிய பேட்டியாதான், ஐக்கிய இலங்கைக்குள் எங்களுடைய சொந்த பிரச்சனையை நாங்கள் எங்களோட சொந்த தீர்வின் மூலம் சொல்லுவோம், வெளியில் இருந்து எதுவும் நீங்கள் சொல்லாதீர்கள். இதைத்தான் இலங்கை அரசாங்கம் சொல்லுகின்றது. நாங்களே பேசி தீர்த்துக் கொள்வோம், ஏன் நீங்கள் வெளியால் போறீங்க, அதை இன்றைக்கு அவரே சொல்லுகின்றார். அப்படி என்றால் சர்வதேசத்தின் தலையீட்டை நிராகரிக்கிற தன்மை ஒன்று வந்துவிட்டது. ஆனால் இன்று சர்வதேசம் எங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. நான் இங்கே சர்வதேசம் என்று சொல்வது மேற்குலகம். ஏன்னா மேற்குலகம் இலங்கையை கையாளுவதற்கு தமிழர் பிரச்சனையை விட்டால் வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு மேற்குலகம் இலங்கை பிரச்சனையை இலங்கையை கையாள வேண்டும். அவர்களுக்கு எங்கட பிரச்சனை தான் அவர்களுடைய கைவசம் இருக்கு. என்றால் பொருளாதார ரீதியான பிரச்சனை எல்லாம் இல்லை. அவர்கள் கடன் தர முந்தைய சர்வதேச நாணயத்தினூடாக கடனை மறுத்தார்கள். கடனை மறுத்தால் உடனே அவர்கள் சொன்னார், நாங்கள் சீனாவிடம் வாங்குவோம், ஈரானிடம் வாங்குவோம் என்று சொன்னார். அப்போ இந்த நிலையில் பொருளாதார ரீதியான அழுத்தங்களை கொடுப்பதற்கு மேற்குலகத்துக்கு இப்போது வலு இல்லை. அவர்களுக்கு இருக்கிற ஒரே வலு இந்த தமிழர் பிரச்சனையை கையில் வைத்திருப்பது. அப்போ அதை நாங்கள் ஓய விடாமல் அந்த உரிமை போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட வேண்டும். இல்லை, அது நீங்கள் சர்வதேசம் தேவையில்லை, எங்களோட பிரச்சனையை நாங்களே தீர்த்துக்கொள்ள சர்வதேசத்தை ஒதுக்கி தள்ளினோம் என்றால் நாங்கள் அழிந்து போவோம். இது மக்கள் உணர்வார்கள். அப்படி உணர்ந்தும் போது நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து முற்று முழுதாக விலகுவார்கள், எங்கள் பின்னால் அணிதிரள்வார்கள். அந்த சந்தர்ப்பம் தான் எங்களுக்கு தேவை. அதற்காகவே நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். முக்கியமான ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்கள், அது மேற்குலகமாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், எல்லாமே தங்களுடைய நலன் அடிப்படையில் தான் இயங்குவார்கள். இப்போ அதை நாங்கள் குறை சொல்ல முடியும். எங்களுக்கு அவர்கள் இது இந்தியா எங்களுக்கு துரோகம் செய்துன்றதை நாங்கள் இந்தியா எதிரியாக பார்க்க முடியாது. நாங்கள் என்ன பார்க்கலாம் என்றால், எங்களுடைய பக்கத்தை நீங்கள் சரியாக நிறைவேற்றுங்க. உங்களுடைய உதாரணமாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கச்சாத்திட்ட போது ஒரு பின்னணைப்பு இருக்குது. இந்திய திருவோணமலை துறைமுகத்தை, இலங்கையில் உள்ள எந்த ஒரு துறைமுகத்தையும் வேறு அந்நிய சக்திகளிடம் ஒப்படைக்கக்கூடாது, நான் தான் அதை கண்காணிப்பேன். மற்றது ஒளிபரப்பு நிலையங்கள் எதுவும் வெளிநாட்டு சக்திகளுக்கு இடமளிக்கக்கூடாது. திருவோணமலையில் உள்ள அந்த எண்ணெய் குதங்கள் முழுவதையும் தான் வைத்திருப்பேன். இது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின்னணைப்பு. இது என்ன இந்தியா என்ன செய்ய தண்ட நலனுக்காக செய்தது, எங்களோட நலனுக்காக செய்யவில்லை. அது நாங்கள் பிரச்சனை இல்லை, அது உங்களுடைய நலனுக்கு நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய நலனுக்காக எங்களுடைய தமிழ் மக்களின் நலனை பலியாக்காதீர்கள். அதைத்தான் அமெரிக்காவும். இப்போ அமெரிக்கா விடுதலை புலிகளை அழித்ததெல்லாம் சரி, உண்மையிலே அது வேறு விடயம், அது உண்மைதான். இப்போ அதை நாங்கள் அவர்களுடைய பக்கம் அது சரியென்ற அவர்கள் பார்க்கிறார்கள். தங்களுடைய முதலீடுகளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. இங்கே ஏராளமான முதலீடுகள் இருக்குது. இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் தங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும், முதலீடுகள் பாதிக்கப்படும். ரைட், அவர்கள் அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். ஆனால் முடிந்ததன் பின்னர் அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு எதிர்மாறாக நடந்துவிட்டது. ஈராக் மாதிரி தான். இப்போ ஈராக் யுத்தத்தை தலையிட்டு முடித்து விட்டு அதனுடைய பொருளாதாரம் முழுவதையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். ஆனால் இலங்கை அப்படி கொண்டு வர முடியவில்லையே. அந்த வெற்றிடத்தை, அந்த யுத்தம் முடிந்தவுடன் அந்த இடத்தை கைப்பற்றியது சீனா. அப்போ இது அமெரிக்காவுக்குரிய பிரச்சனை. அப்போ பொருளாதாரத்துக்காகத்தான் உண்மையிலே போராடுகின்றார்கள். ஆனால் இன்று யுத்தம் முடிந்தவுடன் அந்த பொருளாதார போரில் வெற்றி பெற்றது இன்று சீனா. எல்லா விஷயங்களையும் தலையிடுகின்றது. அப்படி என்றால் அமெரிக்கா இப்போ பார்வையாளனாக இருக்கின்றது. அப்போ இந்த நிலை அமெரிக்கா தொடர்ந்து இருக்காது. அப்போ அதுக்கு திருப்பியும் இதற்குள்ளே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டுமென்றால் அதுக்கு ஒரு பிடி வேண்டும். அந்த பிடி நாங்கள் தமிழர் பிரச்சனை அதனுடைய அது கையாளும். அப்போ அதை நாங்கள் சொல்லலாம், அமெரிக்கா எங்களுக்கு துரோகம் செய்தது தான், போராட்டத்தை அளித்தது தான். ஆனால் அதற்காக தொடர்ந்தும் நாங்கள் விலகி நிற்கலாது. நாங்கள் அதை பயன்படுத்தி எங்களுடைய இலக்குகளை அடையலாம். அதற்காக நாங்கள் என்றும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் பெருமளவுக்கு சர்வதேச ரீதியான அமைப்புகளோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து தொடர்புகளை வைத்து பேணிக் கொண்டிருக்கின்றார்கள்.
அதற்கு சமமாக இவர்களும் அவர்களோடு தொடர்புகள் வைத்திருக்கின்றார்கள். அண்மையிலும் வெளிநாடுகளுக்கு சென்று ஜெர்மன் போன்ற நாடுகளில் மகா நாடுகளில் கலந்து கொண்டார்கள். சர்வதேச அமைப்புகளை ஒரு முறை நானும் பெல்ஜியத்துக்கு சென்றிருந்தேன். சரியா, பெல்ஜியத்தில் அயர்லாந்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட ஒரு மகாநாட்டில் கலந்து கொண்டு பேசினோம். எங்களுடைய கருத்துக்களை சொன்னோம். இப்போ அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்போ இன்று ஒரு கருத்து மாற்றத்தை அங்கு கொண்டு வருகின்றோம். அதாவது இங்கு ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு தீர்வு சொல்லுங்கள். போர்க்குற்றம் மட்டும் நடைபெறவில்லை, அதைத் தொடர்ந்து ஒரு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இங்கே ஒரு இனம் அழிந்து கொண்டிருக்கின்றது, அதற்கு நீங்கள் ஒரு மாற்று வழி சொல்லுங்கள் என்றொரு வகையான ஒரு விழிப்புணர்ச்சி, ஒரு கருத்து தெளிவினை அங்கே ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். தமிழ்நாட்டோடு அந்த இங்கே வெளிப்படையான தொடர்புகள் என்று இல்லை. சரி, அதாவது அங்குள்ள இதுகளை தூண்டி விடுகின்ற தன்மைகளோ அந்த தன்மை உண்மையிலே அங்குள்ள போராட்டம் இயல்பாக நடக்கின்றது. இங்குள்ளவர்கள் தூண்டிவிட்டு இங்குள்ளவர்கள் அறிவுறுத்தி அந்த போராட்டம் நடைபெறவில்லை. அது அவர்களுடைய உணர்வின் அடிப்படையில் உண்மையிலே நடக்கின்ற, அதற்கு நாங்கள் தார்மீக ரீதியான ஆதரவை கொடுக்கலாம், அவ்வளவுதான். இப்போ நாங்கள் அதுக்குள்ள போய் நின்று நாங்களும் தலையிட்டு அந்த போராட்டத்தை தூண்டி விடுகின்ற தன்மை இல்லை. இது அவர்கள் தங்களுடைய உணர்வு பூர்வமாக தாங்களாகவே செய்கின்றார்கள். இதில் யாருமே தூண்டிவிட்டது கிடையாது. இலங்கையில் இருந்து யாரும் எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு உறுப்பினரோ தூண்டி செய்யுங்கள், நாங்கள் சும்மா இருக்கார்கள் என்று சொல்லவில்லை. அவர்கள் தாங்களாகவே உணர்வு பூர்வமாக எழுந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்துகின்றார்கள். இதுக்கு நாங்கள் தார்மீக ரீதியாக ஒரு ஆதரவை கொடுக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி நாங்கள் அதுக்குள்ள தலையிட்டு நாங்கள் அதை அப்புறம் நாங்கள் தூண்டிவிட்ட மாதிரியும் அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்திய மாதிரியும் மாறிவிடும். அதனுடைய நாங்கள் அதில் தலைவிட அந்த தார்மீக ரீதியான ஒரு ஆதரவு இருக்கின்றது. அது பொதுவாகவே அது இந்த போராட்டம் தான் காரணம். உண்மையிலேயே அந்த 77ஆம் ஆண்டு தேர்தலில் மிகுந்த ஆர்வத்தோடு கடைசியாக வாக்களித்தவர்கள். அதற்கு பின்னர் எந்த ஒரு தேர்தலில் மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிக்கவில்லை. கடைசியாக மக்கள் எழுச்சியோடு தேர்தல் கூட்டங்களில் பங்கு பெற்றியதும் வாக்களித்ததும் 77ஆம் ஆண்டு தேர்தல். அதற்கு பிறகு உண்மையிலேயே போராட்டங்கள் இந்த தேர்தல் முறைகளில் நம்பிக்கை இல்லாமல் போய் தேர்தல் என்பது ஒரு ஏமாற்று வேலை என்ற நிலை வந்துவிட்டது. அப்படி ஒரு கருத்து ஊட்டப்பட்டு விட்டது. அப்போ அதனால் உண்மையிலேயே மக்கள் தேர்தல்களில் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டார்கள். அப்போ அது கட்சி அரசியலில் நம்பிக்கை இல்லை. இன்று கட்சிகள் கூட்டங்கள் வைத்தால் நிச்சயமாக யாரும் போவதில்லை. உண்மையிலேயே இப்போ கடந்த பொது தேர்தலின் போது இசை கச்சேரிகளோடு தான் கூட்டங்கள் வைத்தால் மக்கள் வருகின்றார். ஆனால் முந்தின காலங்களில் அப்படி இல்லை, பேச்சாளர்களுக்காக வந்தார்கள். எந்த பேச்சாளர் வருகின்றாரோ அப்போ அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்றதுக்காக போனார்கள். இன்று இசை கச்சேரி வைத்தால் தான் கூட்டங்களுக்கு மக்கள் போகின்றார். அப்போ உண்மையிலே கட்சி அரசியலுக்காக போகவில்லை. ஏன்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு வெறுப்பு வந்துவிட்டது. அப்போ இந்த நிலைமை மாறி இப்போ இருக்க சூழலில் மீண்டும் கட்சி அரசியலுக்குள் மக்களை கொண்டு வர வேண்டும். அதுக்கான வேலை திட்டம் அது பொதுவாக எல்லா கட்சிகளும் செய்ய வேண்டும். இப்போ காணி பொதுவாகவே மாகாண சபையில் ஒன்றுமே இல்லை, 13ஆம் திருத்தத்தில் ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ காணி போலீஸ் அதிகாரத்தை நாங்கள் மிக பெருசாக பார்க்கின்றோம். ஆனால் இப்போ என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தை ஒன்று பாருங்கள். எப்படி என்றால், இப்போ நாங்கள் இந்த காணி போலீஸ் அதிகாரத்தை எந்த மாகாண சபையை கேட்கின்றோம்? வடமாகாண சபையை தான் கேட்கின்றோம். கிழக்கு மாகாண சபையை கேட்க இல்லையா? கேட்கவில்லை தானே. அப்போ கிழக்கு மாகாணத்தை நாங்கள் இப்போது கைவிட்டு விட்டோம். வடக்கும் கிழக்கும் இணைந்த தமிழர் தாயகம் என்ற சொற்கள் எல்லாம் இனி தேவையற்றது, சும்மா அலங்கார வார்த்தைகள். உண்மையிலேயே நடைமுறையில் கிழக்கு மாகாணத்தை இழந்து விட்டோம். நாங்கள் சும்மா நிச்சயம் சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆனால் ஆத்ம ரீதியாக இழக்கவில்லை. தேவை என்று சொல்லுகின்றோம், ஆனால் நடைமுறையில் அது இல்லாமல் போய்விட்டது. அப்போ இன்று வடமாகாணத்துக்கு தான் நாங்கள் காணி போலீஸ் அதிகாரத்தை கேட்கின்றோம். சரி, மாறி கற்பனை பண்ணி பாருங்கள், அதே அதிகாரத்தை கிழக்கு மாகாணத்துக்கு கொடுக்கின்றான்னு வைத்துக்கொள்வோம். கிழக்கு மாகாணத்தில் மாகாண சபையின் அதிகாரத்தில் இருக்க போவர்கள் யார்? தமிழர்கள் அல்ல. இனி ஒருபோதுமே தமிழர்கள் கிழக்கு மாகாணத்துக்கு அதிகாரத்துக்கு வர முடியாது. அது மேலே 2009ஆம் ஆண்டு தேர்தலில் சர்வதேசத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் காட்டுவதற்காக பிள்ளையான வலிந்து முதலமைச்சர் ஆக்கினவர். இது முதல் தடவை. 2வது தேர்தலில் இன்று ஒரு முஸ்லீம் முதலமைச்சர், 3ஆம் முறை தேர்தலில் நிச்சயமாக ஒரு சிங்கள முதலமைச்சர். அப்போ இனி கிழக்கு மாகாணத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழர்கள் ஆட்சியை கைப்பற்ற போவதில்லை. அந்த கிழக்கு மாகாண சபைக்கு காணி போலீஸ் அதிகாரம் கொடுத்தால் என்ன, கொடுக்காவிட்டால் தானே என்ன? தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை? அதிகாரம் யார்கிட்ட இருக்க போகின்றது? சிங்கள. அது மத்திய அரசாங்கத்தில் இருந்தால், மத்திய அரசாங்கம் யாரிடம் இருக்குது? சிங்களவர்களிடம். மாகாண சபையும் சிங்கள அரசாங்கத்திடம். பிறகு யாரிடம் காணி போலீஸ் அதிகாரம் இருந்தாலும் என்ன பிரச்சனை? அப்போ நாங்கள் இன்றைக்கு காணி போலீஸ் அதிகாரம் யாரிடம் பாதிடுகின்றோம்? வட மாகாணத்துக்கு பாதிடுகின்றோம். அதான் உண்மை. ஆனால் அப்போ நாங்கள் கிழக்கு மாகாணத்தை கைவிட்டு விட்டோம். இது முதலாவது விஷயம்.
வடமாகாணத்துக்கு என்று எடுத்தோம் என்றால் வடமாகாணத்துக்கு தேவை என்று சொல்லுகின்றோம். சரி, ஆனால் காணி போலீஸ் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு உண்மையிலே வடமாகாணத்தில் அபிவிருத்திகளை செய்யலாம். ஆனால் எல்லாவற்றுக்குமே காணி போலீஸ் அதிகாரத்தை தந்தாலும் தீர்மானிக்கப் போவது யார்? ஆளுநர், மத்திய அரசாங்கம். பிரேரணை எல்லாவற்றை நாங்களே சும்மா சொல்கிறோம், வடக்கு கிழக்கு பிரிக்க வேண்டும், வடக்கு கிழக்கு இணையக்கூடாதுன்றெல்லாம். உண்மையிலே அதெல்லாம் ஒரு இந்த முட்டாள்தனமான வாதங்கள். ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டதும் சரியா, வடக்கு கிழக்கு என்பது இலங்கை இந்திய ஒப்பந்தம். இந்த வார திங்கட்கிழமை இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு வருகின்றது. அந்த நாளில் சொல்லலாம். எப்படி என்று சொன்னால், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அருகருகே இருக்கும் 2 மாகாணங்கள் விரும்பினால் ஒன்றிணையலாம். அதான் உண்மை. அப்போ வடக்கும் கிழக்கும் அருகருகே இருக்குது. வடக்கும் வடமத்தியமானம் அருகருகே இருக்குது. விரும்பினாலும் ஏன்னா 2 மாநிலத்தையுமே ஒரு நாளும் விரும்பாது. அது விரும்ப போவது இல்லை. அப்போ எது விரும்புகிற வாய்ப்பு இருக்குது? வடக்கும் கிழக்கும். ஆனால் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திட்ட அடுத்த ஒரு கிழமைக்குள்ளேயே அரசாங்கம் அதை முறியடிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்த வெளியோயா என்று மகாபலி பிரதேசத்தில் எல் விலையத்தை பிரகடனப்படுத்தி மற்ற அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தின் தென்பகுதியிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் வடபகுதியிலும் இடையே வெளியோயா என்ற ஒரு பிரதேசத்தை உருவாக்கி அதை வடமத்திய மாகாணத்தோடு இணைத்து வடமத்திய மாகாணத்தை கடலிலேயே உருவாக்கி விட்டது. அப்போ இப்பொழுது என்ன நடக்கின்றது? வடமாகாணத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் இடையில் வடமத்திய மாகாணம் இருக்கின்றது. பிரேனண்டு அருகருகே இருக்கின்ற மாகாணம் இணைய முடியும்? இது ஒரு விடயம். அடுத்த விடயம், சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, வடக்கும் கிழக்கும் இணைவதென்று சொல்லி இந்த மாகாண சபையில் சட்டம் இயற்றலாம். அது பின்னர் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். பாராளுமன்றம் அதை ஏற்றுக்கொண்டால் இணையலாம். நிச்சயமாக பாராளுமன்றம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. பிறகு அது இணையக்கூடாது, பிரிக்க வேண்டும் என்றெல்லாம் சும்மா அந்த மாகாண சபையை நியாயப்படுத்துறதுக்கு, நாங்கள் பதவிக்கு வந்தால் 2ஐயும் இணைத்து விடுவோம் என்றெல்லாம் சும்மா வாய்ச்சவடாலுக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தையோடைய நிச்சயமாக அது நடக்கப் போவது இல்லை. அப்போ இந்த நிலையில் காணி போலீஸ் அதிகாரத்தை தந்தாலும் அதை திருப்பியும் கட்டுப்படுத்துகிற அதிகாரம் யாருக்கு இருக்கும் என்று சொன்னால் ஆளுநருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் தான். இன்றைக்கு இருக்கிற அதிகாரங்களையே கட்டுப்படுத்துறது இருக்கின்ற இந்த அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் யாரிடம் இருக்க போகுது? ஆளுநருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும். அப்போ நிச்சயமாக இல்லாமல் அவருடைய அனுமதி தான் பெற வேண்டும். இல்லை, அதைத்தான் நான் முதலே சொல்லிவிட்டேனே. அதாவது நீங்கள் 13 தாண்டி போறீங்கள், அப்போ அதை ஒன்றும் தரமாட்டேன் என்று சொன்னால் தான் நீங்கள் கடைசி 13வது தாருங்கள் என்று கேட்பீங்க. இருக்கிறதையும் பறிக்க போகிறேன் என்ற ஒரு அபிப்பிராயத்தை சொன்னால் தான் 13வது தாருங்கள் என்று அந்த நிலைக்கு நாங்கள் வந்து விட்டோம். இன்றைக்கு அதுக்கு தான் நிற்கிறோம். 13வது தாருங்கள், ப்ளஸும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். அப்போ அந்த நிலைக்கு கொண்டு வந்தாச்சு. அதான் அரசாங்கத்தினுடைய தந்திரம். இப்போ இதில் கல்வியோடு சம்பந்தப்பட்டு அரசியலை அதுக்குள்ள பூத்த நாங்கள் விரும்பவில்லை. அது முதலாவது விஷயம். அது வேறு விடயம், இது வேறு விடயம். அவர்களுடைய கல்வியை பாதிக்காத அரசியல் தான் எங்களுக்கு தேவை. கல்வியை துறந்து அந்த அரசியலுக்கு வரதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது, இப்போ அதெல்லாம் தேவையற்றது. ஏன்னா இன்று கல்வி முக்கியம். நான் முதல் சொன்ன மாதிரி நாங்கள் இன்றைக்கு நல்லா பின்னுக்கு போகின்றோம். இப்போ இன்றைக்கு நான் படிப்பிக்கின்ற வணிகத்துறையோடு எடுத்து பார்த்தால் யாழ் மாவட்டத்தில் முதலாவதாக வருகின்ற மாணவன் அகில இலங்கை ரீதியாக 350வது இடத்தில் இருக்கின்றார் என்றால் அது வேதனைக்குரிய விஷயம். அப்போ நிச்சயமாக என்ன நடக்கப் போகின்றது? அகில இலங்கை ரீதியாக முதலாவதாக வருகின்ற மாணவனும் பல்கலைக்கழகம் போகின்றான். யாழ் மாவட்டத்தில் முதலாவதாக வந்தாலும் அகில இலங்கை 350 இருக்கிற மாணவனும் பல்கலைக்கழகம் போகின்றார். 2 பேரும் பட்டதாரியாக வெளியேறுகின்றார்கள். 2 பேருமே ஒரு பொது பரீட்சைக்கு போகின்றார்கள், SLAS எக்ஸாமுக்கு போகின்றார்கள். நிச்சயமாக யார் சித்தி அடைய போகின்றார்? சிங்கள மாணவர். அப்போ யார் இங்கே அரசாங்க அதிபராக வரப்போகின்றார்? அவர் தான் வரப்போகிறார். அப்போ இதை நாங்கள் ஒன்றும் செய்யலாம் இருக்கின்றோம். இதுதான் பிரச்சனை. அப்போ இன்றைக்கு உயர்ந்த பதவிகளுக்கு அவர்கள் வர போகிறேன் என்று கேட்டால் அது தவிர்க்க முடியாத போய்ட்டு அவர்கள் திறமையானவர்களாக போய்விட்டார்கள். நாங்கள் மிக மோசமாக இருக்கின்றோம். அப்போ முதல் தேவை கல்வி. இன்றைய நிலை அதுக்காக அரசியல் வேண்டாம் என்று இல்லை. கல்வி அப்போ எங்களுடைய நிலைப்பாடு தான். அவர்கள் முதல் படித்து சிறந்த உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். அதே நேரத்தில் அரசியல் பற்றி ஒரு தெளிவான பார்வை இருக்க வேண்டும். என்ன நடக்கின்றது, என்ன போகின்றது, அது தங்களுடைய படிப்பை கல்வியை பாதிக்காத வகையில் அரசியலில் அவர்கள் ஈடுபட வேண்டும். அதுதான் எங்களுடைய பொதுவான சிந்தனை. பொதுவாக சொல்லப்படுவது மண் வாசனை தெரிந்தவர்கள் அந்த இதில் இருந்தால் நல்லதென்று. இது பொதுவான அபிப்பிராயம். சரியோ, இப்போ விக்னேஸ்வரன் அவர்கள் வெளி மாவட்டம் அது இதென்று சொல்லி இப்போ அதற்காக இப்போ நான் அதை நிராகரிக்கிறேன். ஆனால் அதற்காக நிராகரிக்கவில்லை. அவர் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றதுக்காக அவர் இங்கே பொருத்தமற்ற ஒன்று. என்ன பொறுத்தவரை நான் முதல் சொன்னேன், அவருடைய கருத்துக்கள் எனக்கு இந்த இந்திய மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் குரல்களை பிரதிபலிப்பது போல இருக்கின்றது. அதான் என்னுடைய கருத்து.
அவருடைய கருத்து மேலே என்னை பொறுத்தவரை அவர் வாயசைக்கின்றார், பின்னால் யாரோ டப்பிங் செய்வது போல எனக்கு இருக்கின்றது. அதான் அந்த உணர்வு தான் வருகின்றது. இப்போ அதுதான் என்னுடைய எதிர்ப்பு. மற்ற அவர் வெளி மாவட்டம், மற்ற அவருடைய பிள்ளைகள் சிங்கள பெண்களை திருமணம் செய்திருந்தார்கள் என்றால் அது வேறு விடயம். அதை நாங்கள் விமர்சிப்பதற்கெல்லாம் அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள். இப்போ தனிப்பட்ட வாழ்க்கைகள் அதுகளை விடுவோம். ஆனால் இங்கு வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் வருகின்றார்கள் என்ற கருத்து இருக்குது. ஆனால் அவர்கள் இந்த மண் வாசனை அறிந்தால் நல்லது. என்னை பொறுத்தவரையில் சில அவருடைய நடவடிக்கைகளை நான் குறைபாடு பார்க்குறேன். உதாரணத்துக்கு டெய்லி மிரரில் கொடுக்கப்பட்ட ஒரு பேட்டி, சரியா, அது தமிழ் மிரல்லையும் தமிழ் படுத்தப்பட்டு வந்தது. அதில் அவர் சொல்லுகின்ற ஒரு விடயம், ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. இந்த தடுப்பில் உள்ளவர்கள், காணாமல் போனவர்களை பற்றி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் பதவிக்கு வந்தவுடன் என்று. அதுக்கு அவர் உடனே சொல்லுகின்றார், இந்த நீதிச்சேவை ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் என்ற வகையில் நான் இந்த விடயம் தொடர்பாக நல்ல நடவடிக்கை எடுக்க முடியும். நான் அவர்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு இது பற்றிய நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இதே விஷயங்களில் வேறு சிலரும் ஈடுபட்டிருக்கலாம் முன்னர். ஆனால் எனக்கு இருக்கும் அனுபவம் அவர்களுக்கு இல்லாதபடியால் அவர்கள் அதை இலக்கை அடையாமல் போயிருக்கலாம். ஆனால் நான் செய்வேன் என்று ஒரு வசனமும் இன்னொன்றும் சொல்லுகின்றார். இது தொடர்பாக ஒரு பொது அமைப்பை உருவாக்கி இதை முன்னெடுத்து சென்றால் கணிசமான வெற்றியை அடையலாம். இது நல்ல விஷயம். நான் இதை வாசித்த போது நல்ல இந்த ஏனென்று கேட்டால் அந்த தடுப்பில் இருப்பவர்கள், காணாமல் போனவர்கள் என்னுடைய சார்பு என்னோடு நான் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், முதல் ஒன்று கடத்தப்பட்டனால் என்னோட கடத்தப்பட்ட இன்னும் விடுதலை ஆகவில்லை. அப்போ எனக்கு ஒரு நல்ல சந்தோஷம். சரி, ஆனால் என்னுடைய மனதில் எழுந்த கேள்வி என்னவென்றால் 2009ஆம் ஆண்டிலிருந்து 13ஆம் ஆண்டு வரை இந்த 4 வருடத்தில் ஏன் இதை வேறு சிந்திக்கவில்லை? இப்போ முதலமைச்சருக்கு வேட்பாளராக வந்தவுடன் தானே தான் நீதிச்சேவை ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினர், எனக்கு நிறைய அனுபவம் இந்த விஷயத்தில் இருக்குன்னு சொன்னவர். ஏன் இந்த 4 வருடங்களில் இதை பற்றி சிந்தித்து ஏன் இதை செய்யவில்லை? ஏன் ஒரு பொது அமைப்பை உருவாக்கவில்லை? செய்திருக்கலாம் இல்லவா? மக்கள் மீதான அக்கறை இருந்திருந்தால் செய்திருக்கலாம். ஏன்னா முதலமைச்சர் பதவிக்கு வரவேன் என்று தெரிந்தவுடன் தான் நான் செய்ய போறேன்றால் அப்போ இனி அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி மாறிவிட்டார். அப்போ இனி நாங்கள் அவர் முன்னாள் நீதியரசர், பெரிய நீதவான், பெரிய புத்திஜீவி என்ற வட்டங்களை விட்டு அவர் ஒரு அரசியல்வாதி, அந்த வட்டத்துக்குள் தான் நான் பார்க்கின்றேன். அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரி வாக்குறுதிகளை கொடுக்கின்றார், பின்னர் நிறைவேற்ற முடியாமலுக்கும் காரணங்களை சொல்லுவார். அவ்வளோத்தோடு இது அந்த அடிப்படையில் தான் நான் அவர் மீது பெருமளவுக்கு நல்ல இது இன்றைக்கு பத்திரிகைகள் தான் அவருக்கு இல்லாத விஷயங்களை எல்லாம் எடுத்துக்காட்டி அவருக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்கிவிட்டது. அது மேலே ஊடகங்கள் செய்த வேலை. அவருக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்கி எங்களை மீட்க வந்த தலைவர் இவர்தான் என்ற ஒரு உணர்வை பத்திரிகைகள் உருவாக்கி விட்டது. அதனால் மேலே அவருக்கு பெரிய ஒரு பொறுப்பாயும் போய்விட்டது. அவருக்கு அது பெரிய சுமையாக இருக்கின்றது. அவர் என்னென்று இந்த இதை தட்டி கழிக்கப் போகின்றார் என்று எனக்கு கண்டால் தெரியவில்லை. அவரால் நிச்சயமாக ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த நிலையில் ஒரு பெரிய ஒரு அவப்பெயரை உருவாக்க போகிறார் என்று அவருக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டத்தோடு இன்றைக்கு அனுப்புகிறார்கள். அது என்னென்று வெற்றியாக செய்ய போகிறார் என்றது எதிர்காலம்தான் பதில் சொல்லும். இதிலே முதல் சொன்ன கருத்து தான், நாங்கள் முற்றுமுழுதாக 13ஆம் திருத்தம் மற்றும் மாகாண சபை முறையை நிராகரிக்கின்றோம். இந்த இதிலே யார் வெற்றி பெற்றாலும் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. அதாவது நாங்கள் அது செய்வோம், இது செய்வோம், குட்டி சிங்கப்பூராக மாற்றுவோம், குட்டி ஜப்பானாக மாற்றுவோம், இன்னும் எல்லாம் சொல்லலாம். ஆனால் எதுவும் செய்ய முடியாது. அது உண்மையில் அதான் நிலைமை. அப்போ அது சாத்தியமற்றது. அப்போ இந்த நிலையில் மக்கள் தேர்தலில் வாக்களிப்பது என்பது அவர்களுடைய முடிவு தான். இதில் நாங்கள் இவர்களுக்கு வாக்களிங்கள், அவர்களுக்கு வாக்களிங்கள், இவர்களுக்கு வாக்களிக்காத ரெண்டு இல்லை, மற்ற வாக்களிக்க கூடாது என்றும் சொல்லவில்லை. என்னுடைய தனிப்பட்ட அடிப்படையில் கருத்து என்னென்றால், மக்கள் தேர்தலில் வாக்களிப்பதா இல்லையான்றதை அவர்கள் முடிவு செய்யட்டும். இதில் அவர்களுக்கு இந்த பாதை சரிவா. இந்த இடத்துல எங்களை பொறுத்தவரையில் மாகாண சபைக்குள்ளே போய் நாங்கள் சிக்கப்பட போகின்றோம். அதுதான் எங்களுடைய முடிவு. அதுக்குள்ளே போய் முடங்கி இதோடு நாங்கள் திருப்திப்பட்டு போய்விடுவோம் என்ற ஒரு அபாயம் இருக்கின்றது. ஒரு எங்களை பொறுத்தவரையில் ஒரு பொறி ட்ரப்புக்குள்ளே போய் விழ போகிறோம். அதில் நாங்கள் மீண்டு வருவோமா என்றதான் இன்று இருக்கின்ற பிரச்சனை. அப்போ அதை மக்கள் உணர்ந்து கொண்டால் போதும். அது வாக்களிப்பதா இல்லையாண்ட அவர்களுடைய பிரச்சனை. வாக்களித்தாலும் இது ஒரு பொறி, இதற்குள் நாங்கள் எப்படியும் விழப்போகின்றோம். அதற்குரிய மீட்சி பெறுவதற்கான வழிகள் என்ன, ஒரு எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யலாம், அதுக்கான வழிமுறை என்ன என்பதை மக்கள் சிந்தித்தால் போதும். அதுதான் வெற்றி.